ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லை, கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்பாக இயங்க போகிறீங்க. ஒவ்வொரு விஷயமும் செய்வோமா வேண்டாமா, இது செய்யலாமா அது செய்யலாமா, இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படி செஞ்சால் இப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய யோசிச்சிங்க. கிட்டத்தட்ட மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், மகர ராசிக்கு பிரச்சனை, மகர ராசிக்கு 7.5 எல்லாமே கடகராசியும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களையும் என்ன பண்ணும், இந்த கிரகங்கள் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய கடகராசிக்காரங்க இந்த ஒரு 7.5 வருஷத்தில் எல்லா விதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய, அதாவது 4 ராசியில் நம்முடைய கடகராசியும் ஒன்று என்பது உண்மை. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா டைரக்டான எதிரிகள் குறைவு, இன்டைரக்டான எதிரிகள் தான் அதிகம். அதாவது இன்டைரக்டான எப்படி சொல்கிறான்னா, கூடவே இருப்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்லுவாங்க. நீ அப்படியே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டால் பக்கத்தில் சோகமாக உட்காந்துக்குவாங்க. சோகமாக உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் மனசு தான் கேட்காதே, நீங்கள் தான் இலக்கண மனசாச்சே. அவங்கள்ட்ட போய் என்ன விஷயம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். உங்களை எப்படி அவங்க மிஸ்யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி கிரிமினல் பிளான் போட்டு உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களுடைய அத்தனை விதமான சூழ்ச்சிகளையும் நீங்கள் முறியடித்து உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உண்டு. அதே போல் யார் யாரெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்கி, எவ்வளவோ போராடுறீங்க, உருண்டு புரண்டு பார்க்குறீங்க, தூக்கம் வர மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நிம்மதியான தூக்கங்களை பெறுவதற்கான, நிம்மதியான மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. அதேபோல் நம்மளுடைய கடகராசியில் யார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, சின்ன திரை, பெரிய திரை, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தணும் என்பதற்காக பல விஷயங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களுடைய திறமையை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த கலைத்துறையில் இருக்கவங்களும் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு, அதனால் கவலையே பட தேவையில்லை. மேலும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய கடன் சுமையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, என்ன பண்ணே தெரியல, எப்போ அடைப்பேனே தெரியலன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் கடன் சுமையிலேருந்து மீண்டு கவலைப்படாமல் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அப்படியே மென்மையாக சிறப்பாக கொண்டு போவதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்காக உருவாக்கி தருங்கிறது உண்மை. ஸோ நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய புனபூஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை
உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, பொதுவாக கடகராசிக்காக இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதேபோல் மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த வட்டம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் சூப்பராகும். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களாம் உங்களை லாக் பண்ணணும் போடக்கூடிய சதியாக தான் இருக்கும். ஸோ அந்த சதிகளை முறியடிக்கணும் அப்படிங்காண்டி பல தடவை ஐடியா போடுறீங்க, ஆனால் அந்த ஐடியா வந்து கரெக்டாக போக முடியல. ஸோ இப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் கவலைப்படாமல் இருக்கிறத வச்சுட்டு, மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல், உங்கள் மனசை ரிலாக்ஸ் வச்சுட்டு கரெக்டாக காய் நகர்த்தி போனீங்கன்னா, நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய சிறப்பான தன்மையை நோக்கி போகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருது. அவரில் தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு.
பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.